வணக்கம் மிஸ். நீங்க இப்ப பார்த்த இந்த எஃப்எஃப்ல உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுவோ அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முதல் எபிசோட யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா அத முதல்ல பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. என்னதான் சின்ன சுகாச்சியே உங்க 3 பேரும் ஜிஹோப்பை பார்க்க போகாதுன்னு சொன்னாலும் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு மரியாதைக்காச்சும் போய் பார்த்துடலாமா? எனக்கு மனசே கேட்கலையே. ஆனா சொல்லாம போறதும் தப்பு தான். பேசாம ஜீவன்கிட்ட சொல்லிட்டு போயிடலாமா? சரி, ஜீவன் கிட்ட கால் பண்ணி சொல்லிடுவோம். ஹலோ ஜீவன், என்னடி? ஏய் ஒன்றும் இல்லை, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் ஜிஹோப்பை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவா. ஏண்டி அவ்வளோ நேரம் நாங்கள் படிச்சு சொன்னோம்ல போக வேணான்னு, நீ திரும்ப போக போறியா? அப்படி சொல்ல வரல சேவன். இப்போ அவன் கூப்பிட்டுருக்கான் அவ்வளோ ஆசையா. ஒரு மரியாதைக்கு கூட நம்ம போகலன்னா எப்படி? அதான் யோசிக்கிறேன். அதெல்லாம் நீ ஒன்றும் யோசிக்க வேணாம், நீ போகவே வேணாம். அதான் நான் சொல்லுவேன். போனீங்கன்னா பிரச்சனையில மாட்டிப்படி. உனக்கு புரிய மாட்டேங்குது. அது மட்டும் நான் ரீசனாக சொல்லலை. இப்போ நான் இன்னைக்கு போகாம விட்டுட்டு நாளைக்கு யூனிவர்சிட்டியில் அவன் என்ன பார்த்து கேட்பான்ல, ஏன் நேற்று வரல அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்றது? ஏய் உனக்கு என்ன ரீசனா இல்லை? நாளைக்கு வெளில போயிட்டேன்னு சொல்லு, இல்லாட்டி வேற எதுனா சொல்லு. சேவன் உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் உண்மையாவே சொல்லிடுறேன். எனக்கு வேற எந்த ரீசனும் கிடையாது. அவனை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஏன்னா ஆசையா கூப்பிட்டான்ல. சரி போய் தொலை, ஆனா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஜின்னுக்கிட்டையும் சுகா கிட்டையும் நீ என்கிட்ட கேட்டதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? சரி நான் என்கிட்ட சொல்ல போறேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ சொல்லக்கூடாதுரி, சொல்லிட்டுன்னு வச்சுக்கோயே உன் கதை கந்தலாயிடும் பார்த்துக்க. ஹே ஓயன் வந்துட்டியா? வா வா. சாரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நானே இப்பதான் வந்தேன். ஓ அப்படியா? ஏய் இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க. ஓகே தேங்க்யூ. அப்புறம் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நான் கூப்பிட்ட உடனே நீ வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். சரியா? நான் கூட நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டேன். ஆஹா இவனே வரமாட்டேன்னு நினைச்சிருக்கான். நம்ம வராமலே இருந்திருக்கலாமோ? இப்போ ஏதாச்சும் சொன்னியா? சாச்சா நான் அது சொல்லலையே. ஒன்றும் இல்லை, நான் உன்னை மெயினாக காஃபி ஷாப்க்கு எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? இதுக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கியா, அதனால தான் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம்னு நினைச்சேன். ஓ அப்படியா? ஃப்ரெண்டா இருப்பியா இல்லை எப்படி? ஃப்ரெண்டா இருக்கேன். நான் யூஸ்வலாக கேர்ள்ஸ்லாம் நிறைய பேச மாட்டேன் தெரியுமா? நிறைய பொண்ணுங்க நம்ம யூனிவர்சிட்டிலேயே ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அது எனக்கே தெரியும் தான். நான் பில்டப் பண்ணுறேன்னு நினைக்காத, ஆனால் உண்மை தானே? பார்த்தாலே தெரியுது. அதுதான் நானும் சொல்கிறேன். ஆனால் எனக்கு யாரு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவங்க கூட இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஓஹோ சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு யூனிவர்சிட்டியில் பார்க்கலாம். ஓகே. ஹேய் இவ திருந்த மாட்டா போலடி. எத்தனை வாட்டி சொன்னா அது இது பண்ணிட்டு இருக்கா? அன்னைக்கு எப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சா? நீங்க திரும்ப என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க பிரச்சனை பண்றோமா நீ பிரச்சனை பண்றியாடி? நான் என்ன பண்ண? எடுத்து காமிடி அந்த போட்டோ அவகிட்டயே. ஹேய் பாரு, ஜிஹோப் கூட தனியா காஃபி ஷாப்க்கு போற. ஜிஹோப் ஒயன் காஃபி ஷாப்ல இருந்தது யாரோ ஒருத்தங்க போட்டோ எடுத்து யூனிவர்சிட்டி குரூப்ல அப்லோட் பண்ணிடுறாங்க. ஒயன் மேல இருந்த கோவத்துல அந்த 2 பொண்ணுங்களும் ஒயன் மேல தண்ணியை ஊத்திடுறாங்க. ஹேய் என்னடி பண்றீங்க அவள? திரும்ப இங்கே ஏந்தி வரீங்க? ஏய் ஒயன் உனக்கு என்ன அடிபட்டுருச்சா? எந்திரி முதல்ல. யாரா இந்த வேலையெல்லாம் பாக்குறது முதல்ல? எனக்கே தெரியலடா. ஒயன் பார்த்து அடி எதுவும் படலல்ல. எந்திரி. ஒயனை பிடிச்சுக்கோவ, கீழே விழுந்துட போறா. ஒயன் ட்ரெஸ் ஃபுல்லா ஈரமானதுனால ஜின் இப்ப அவனோட கோட்டை எடுத்து ஒயன் மேல போத்தி விடுறான். ஜின் சுகா ஒயனை நீங்க கூட்டிட்டு போங்க, நான் இவளுங்களை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே? அவளுக்கு அடி எதுவும் பட்டுருச்சான்னு பாருங்க. அவ கீழே விழுந்துட்டா முதல்ல. வா ஒயன் நம்ம இங்கிருந்து போலாம். சிவன் அவளுங்களை பாத்துக்கிட்டோம். எவ்வளவு தைரியம் இருந்தா அவளுக்கு ஒண்ணு எப்படி பண்ணுவாளுங்க. இங்க நடக்கிற இந்த பிரச்சனையை கேண்டீன்ல இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க. சிவன் சரமாரியா அந்த 2 பொண்ணுங்களை திட்டிக்கிட்டு இருக்கா. என்னடா இது? அடிச்சுக்கிட்டு சாவுதுங்க. அதுலயும் ஏதோ போட்டோ மாட்டுறாம்ல, என்னது? அந்த உயனை காமிச்சு மிரட்டுறாளுங்க அவங்க 2 பேரும். ஏதாச்சும் பொண்ணுங்க பிரச்சனையா இருக்கும். இவ பாய் ஃப்ரெண்டாவோ வச்சுக்கிட்டா, அவ பாய் ஃப்ரெண்டை எவ்வளோ வச்சுக்கிட்டான்ட்டு. அதை பத்தி நமக்கு என்ன மாப்பிள்ள கவலை? நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். ஒயன் அடி வாங்குதா அதோட பேசாம இரு. பொண்ணுங்க மாட்டில ஜின்னுக்கிறடா வேலை, அவனுக்கிட்ட போத்தி விடுறான். சுகா வேற எசப்பாட்டு போடுறான். இது எங்கேயோ இடிக்குது மாமே. 2 பேர் வந்தாளுங்க, ஒய்யனை ராக்கிங் பண்ணாளுங்க, அடிச்சு கீழே போட்டாளுங்க. அப்புறம் சேவன் வந்துச்சு, அவளுங்களை அடிக்க போயிடுச்சு. ஜின்னு வந்து இவளை லபிக்கின்னு போறான். என்ன நடக்குதுங்க? எல்லாம் கூட்டானு தெரில. ஃப்ரெண்டு அவன் என்னமா பண்ணிட்டு இருக்கான் பாரு அந்த ஜின்னு பையன். டே உங்களுக்குலாம் மேட்ரே தெரியாதாரா? போட்டோ மேட்ரு தெரியாது உங்களுக்கு? ஜியோப்பு ஒய்யனு 2 பேரும் காஃபி ஷாப்புக்கு போச்சுங்களே, அதை போட்டோ எடுத்து விட்டுட்டாங்கல்ல நம்ம குரூப்ல. தெரியாதா? இது அப்ப என்னடா சொல்றீங்க? இப்ப ஜியோப்பு ஆளா ஜின்னு ஆளா? ஒரே மர்மமாவே இருக்கே. டேய் ஜோப்பும் அந்த ஒய்யனும் காஃபி ஷாப்ல இருந்ததை நாங்க போட்டோ எடுத்துட்டோம். அதை அப்லோட் பண்ணது நாங்க தான். நீங்க பார்த்த கை வருஷம் தான் அதாடா? சொல்லவே இல்ல. இந்த கதையெல்லாம் கேட்கறப்ப ஷாக்கிங்கா இருக்குடா எனக்கு. நீங்க அப்புறம் கரெக்டா அதை போய் வீடியோ எடுத்தீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? போட்டோ தான் எடுத்தோம். சும்மா எதார்த்தமா அந்த காஃபி ஷாப் போனோம், அதுங்களை பார்த்தோம், எடுத்துட்டோம். வேற லெவல்டா. அந்த ஒய்யன் மாட்டணும் தான் எங்க ஆசையே. இவையே மாட்டிக்கும். இப்ப பாரு பிரச்சனை இல்ல. நம்ம ஒண்ணுமே பண்ணல, அதுவா மாட்டிக்கிட்டு சாக போகுது.
சேவா நீங்க வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஆஹா, இந்த ஆள் வேற கூப்பிடுறானே, என்னத்த கேட்க போறானோ தெரியல. ஆமா, உன் ஃப்ரெண்டு ஒய் என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கு ஜே ஹோப்போட காஃபி ஷாப்ல? சார் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் முழுசா தெரியுமா? அது தப்பு பண்ணதுல ஒயினே கிடையாது. அந்த ஜே ஹோப்ப என்ன வாண்டடா வந்து ஒயின்ட்ட பேசினா, காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டான். சரி பாவன்னு ஒயனும் போச்சு. ஆனா அதை யாரோ போட்டோ எடுத்து குரூப்ல விட்டுட்டானுங்க. இப்போ என்ன பண்றது? அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார், ரொம்ப நல்லவ. அவளுக்கு லவ்னாலே பிடிக்காது. மத்தவங்களாம் தப்பா பேசுறாங்க. இப்போ அவளை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஜின்னு, சுகா, நாங்க 3 பேர் தான் இருக்கோம் அவளுக்கு சப்போர்ட்டிவா. அவ கிளாஸ் டீச்சர் யாருமே அவளை போட்டு திட்டு போறாரு. என்ன அப்ப அந்த ஜியோப் அப்படிப்பட்ட பையனா என்ன? நிஜமா சொல்றேன், அந்த ஒயன் பொண்ணை நினைச்சா எனக்கு கவலையா தான் இருக்கு. ஆரம் சார் கிட்ட மாட்டாம பாத்துக்குங்க. ஆனா எனக்கே அந்த மேட்டர் தெரிஞ்சு போச்சு. ஆரம் சாருக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அதான் சார் எனக்கே வேமா இருக்கு. அவர் ஒயனை நினைச்சு கூட கவலைப்பட மாட்டாரு. அவரோட கிளாஸ் தான் அவருக்கு முக்கியம். இந்த மேட்டர் எனக்கு தெரியக்கூடாதுன்னு அவர் நினைப்பாரு. தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு தானே பிரஸ்டீஜ் இஷ்யூ. எனக்கு உங்க கஷ்டம் புரியுதுப்பா. ஒயனை பத்திரமா பாத்துக்க சேவன். ஆரம் கண்ணில் ஒயன் மாற்ற வரைக்கும் எல்லாம் சுமூகமா தான் போகும். பாத்துக்கோங்க என்னன்னு. எனக்கு தெரிஞ்ச ஜோ ஒரு பொண்ணு பின்னாடி கூட சுத்த மாட்டான். மேபி அவனுக்கு ஒயனை பிடிச்சிருக்கு போல. எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ண சேவன். பிரச்சனை பெருசா பிரச்சனை கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். புரியுதா? நீயா இருந்தாலும் சரி, உன் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்றவன் தான். ரொம்ப நன்றி சார். நீங்க ஒருத்தவங்களாச்சும் எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஆனா நானும் ஆரம் சார் கண்ணில் படக்கூடாது. இல்லாட்டி என் மேலே ஒரு பழி போடுவாரு. பத்திரமா பாத்துக்கணும் ஒயனை. ஆனா அந்த போட்டோ எடுத்த பசங்க ஆரம் கிட்ட எல்லா விஷயத்தையும் அப்படியே மாட்டி விட்டுடுறானுங்க. அதனால இப்ப ஆரம் ஆக்ரோஷமா இருக்கான். அந்த அளவுக்கு அவன் கோவத்துல இருக்கான். மத்த டீச்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு கோவமா இருக்கான். ஒயன் இங்க வா. சார் என்ன விஷயம்? அது எப்படி பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன விஷயம் என்கிட்ட கேக்குற? சார் நான் என்ன பண்ணேன்? இது என்ன காலேஜ் நினைச்சியா இல்ல பார்க் நினைச்சியா? ஜேஹோப்போட வெளில போயிருக்க தானே நீ காஃபி ஷாப்புக்கு. நீ போனது கூட பிரச்சனை இல்லை. இப்ப நீ போனது நம்ம குரூப் ஃபுல்லா பரவிடுச்சு. அதுவும் நம்ம கிளாஸ்ல இருந்து இப்படி ஒரு பொண்ணு அப்படின்னு என்ன சொல்றது மத்த டீச்சர்ஸ் சொல்லு. சார் ஜேஹோப் என்னோட ஃப்ரெண்டு. நான் என் ஃப்ரெண்டு கூட தான் வெளில போனேன். பேசாத ஃபர்ஸ்ட். இந்த ஆளுக்கு எப்பற மேட்டர் தெரிஞ்சிச்சு? நம்மளோட அட்வான்ஸ்டா இருக்காப்ல. இவன் கிளாஸ்னு பேயாலே வந்தாலே. இவன் கிளாஸ்ல இருந்த கெட்ட பேரும் வந்துட கூடாதான். இப்போ வந்துருச்சான். அதுவும் ஏனால. அததான் நானும் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஒய்யன் திட்டு வாங்குறது ஏன் ஆசை. அப்படி என்னடா பண்ணியிருக்கோம் எனக்கு இன்ன வரைக்கும் தெளிவா புரியவே இல்லை. அப்ப ஜின்னு எதுக்கு போத்தி விட்டான்? இப்போ என்னன்னா ஜேஹோப்போட காஃபி ஷாப்புக்கு போயிருக்கு. எனக்கு ஒன்றும் புரியலையா? உனக்கு மட்டுமா புரியல? ஊருக்கே தான் புரியல. ஒய்யன் 2 நாளைக்கு நான் சஸ்பெண்ட் பண்றேன். நான் போய் பிரின்சிபல்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். அவரு ஓகே சொல்லிட்டாரு. புரியுதா உனக்கு? 2 நாளைக்கு யூனிவர்சிட்டி பக்கமே வந்துடாத. புரியுதா? அந்த 2 நாளைக்கு திரும்பி வாழ்ற வழியை பாரு. திரும்ப இந்த மாதிரி அராஜகம் பண்ணிட்டு இருக்காத. பண்றதுதான் பண்ற. இப்படிதான் வெளிப்படையா பண்ணுவியா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சு? நான் எந்த தப்புமே பண்ணல. ஆனா இவனுக்குலாம் எப்படி இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு? யார் இதெல்லாம் பண்ணிருப்பா? அதுக்கப்புறம் வருத்தத்தோட ஒய்யன் கிளாஸை விட்டு வெளியே போயிடுறா. யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. எப்படி இருக்க? உனக்கு கடைசியா நேத்து சாயந்தரம் பார்த்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு மதியம் தான் பாக்குறேன். என்ன கிளாஸை கட் அடிச்சிட்டு உட்காந்துருக்கியா? கேம்பஸ்ல வேற இத்தனை பேர் இருக்கானுங்க. அவனுங்க பார்த்துட்டு இதே ஒரு ரூம்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு போறானுங்க. நான் ஜெயோ கூட நிக்கிறதே தப்பு போல. நவுந்து போயிடலாம். நான் வீட்டுக்கு போய் கால் பண்றேன் ஜெயோ. ஓ அப்படியா? ரொம்ப பிஸியா இருக்கியோ? சரி பரவாயில்ல. பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வா. பை. எப்படியோ ஒயன் ஜெயஹோப் கிட்ட சமாளிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறா. அங்கே நின்று ஜெயஹோப் கிட்ட பேசினா மத்தவங்க இன்னும் தப்பா எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அவ வீட்டுக்கு போயிட்டா. வீட்ல ஒய்யனோட அப்பா பிசினஸ் விஷயமா ஒரு முக்கியமான மீட்டிங் பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த மீட்டிங்க்கு ஃபேமிலியோட போகணும்னு சொல்றாரு. ஒய்யன் ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்குமா, அதுக்கு ஃபேமிலியோட கூப்பிட்டுருக்காங்க. அதனால அம்மாவும் நீயும் வந்துருங்க. பிசினஸ் மீட்டிங்கா? கொரியாலயா? ஆமாம்மா, எனக்கு கொரியால ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அதாவது ஒரு பார்ட்னர். அவரும் என்ன மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் மேன் தான். அவரோட பேர் கூட மிஸ்டர் ஜங். அவரோட ஃபேமிலியோட தான் அவரு வர போறாரு. ஓ அப்படியா? சரிப்பா சரி, வந்துடுறேன். சீக்கிரமே கிளம்பிருங்க. நம்ம நைட்டு தான் போறோம். ஒரு 7 மணி மாதிரி. அது அவரோட மேன்ஷன் தான். ரொம்ப பெரிய மேன்ஷனா. கொரியாவிலே ஒரு பெரிய பிசினஸ் மேன். ஓஹோ, உன் அம்மா கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டேன். நீ போய் இப்போ ரெடியாகு போ. நம்ம போய் சேர நேரம் கரெக்டா இருக்கணும். சரிப்பா, நான் போய் இப்போ கிளம்புறேன். ஒரு 7 மணிக்கு போன போதும்ல, நான் பொறுமையா கிளம்பிக்கிறேன். ஒய்யனும் அவளோட ஃபேமிலியும் அந்த மேன்ஷனுக்கு வந்துட்டாங்க. அந்த மேன்ஷன் பார்க்க ரொம்ப பெருசா இருக்கு. வணக்கம் மிஸ்டர் ஜங், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வணக்கம். அது யாரு, உங்களோட பொண்ணா? ஆமா அங்கிள், வணக்கம். என்னோட பேரு ஒய்யன். ஓ ரொம்ப நல்ல பேருமா. இதுதான் என்னோட பொண்ணு. பார்க்க உங்கள மாதிரியே இருக்காங்க. நம்மளோட பிசினஸ் விஷயத்தை ஆரம்பிப்போமா? இருங்க, நான் முதல்ல என் பையனை கூப்பிடுறேன். நான் வந்துட்டேன்ப்பா. வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. இது ஓசோகா. ஜெஹோப்பா இது. இவன் எப்படி இங்க? மிஸ்டர் ஜங்கோட பையன் தான் ஜெஹோ. ஜெஹோப்போட அப்பா கிட்ட தான் ஒய்யனோட அப்பா பிசினஸ் விஷயமா பேச வந்திருக்காரு. ஆமா, உங்க பொண்ணு எந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க? என் பொண்ணா? அதோ அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டியா? என் பையனும் அங்கதான் படிக்கிறான். மேபி உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமாப்பா? ஓசோக், உனக்கு ஒய்யனை தெரியுமாப்பா?
அச்சோ போட்டு விட்டுற போறான். சொல்ல வேணாம் ஜீவோ, தயவுசெய்து சொல்லிடாத. சொல்லுப்பா. இல்லப்பா எனக்கு தெரியுது, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். ஹலோ ஹலோ கோசக். நீங்களும் அந்த யூனிவர்சிட்டில தான் படிக்கிறீங்களா? ஆமா ஆமா. இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்ல. நானும் பார்த்தது இல்ல. அதுக்கப்புறம் உயரோட அம்மா அப்பாவும் ஜோவோட அம்மா அப்பாவும் பிசினஸ் விஷயமா பேச போயிடுறாங்க. என்ன ஒயன் ஷாக்கா இருக்கா? எனக்கு ஏற்கனவே தெரியும். உனக்கு ஏற்கனவே தெரியுமா? எனக்கு மட்டும் தெரியல. நான் கேட்டேன், உன் பேரை பார்த்தேன். ஓ அப்ப நீ தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நல்ல வேளை உனக்கு முன்னாடி எனக்கு தெரியும் நீ சொல்லல. ஏன் தெரிஞ்சா என்ன ஆகுது இப்ப? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறம். அதுக்கு தான். சரி சரி அதான் சொல்லல, எனக்கு உன் மைண்ட் வாய்ஸ் புரிஞ்சிருச்சு. ரொம்ப நல்லது. ஆமா கேட்கணும்னு நினைச்சிட்டு எடுத்து மறந்து போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன்னு சொன்னில்ல, கால் பண்ணவே இல்ல. அதையும் மறந்துட்டேன். ஆமா என்ன விஷயத்துக்கு நீ வந்து போயிட்டே இருந்த? ரொம்ப பிஸியா இருந்தியா? என்ன விஷயம்? அதையும் கேக்குற. இனிமே மத்தவங்க எத்தாப்புல கிட்ட பேசாத. ஏன் உனக்கு தெரியாதா? நம்ம 2 பேரும் காஃபி ஷாப்ல போனதா ஒருத்தன் போட்டோ எடுத்து குரூப்ல அப்லோட் பண்ணிட்டான். இப்போ அதனால யுனிவர்சிட்டி ஃபுல்லா அந்த விஷயம் பரவிடுச்சு. எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறாங்க, உன்னையும் தப்பா நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நீ சொல்லுது எனக்கு தெரியுது. ஆமா யார் போட்டோ எடுத்திருப்பா? எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா விஜி மின்ஜாகுக்கு நினைக்கிறேன். அவங்க யாரு? என் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் தான். கன்ஃபார்மா தெரியல, அவங்களா தான் இருப்பாங்க. டேய் மாப்பிள்ள ஒரு செல்ஃபி எடுறா. நம்ம ஒண்ணா சேர்ந்து போட்டோ எடுத்தது இல்லல்ல? ஆமாடா, நீ சொல்றது இப்பதான் எனக்கு தோணுது. நம்ம இது வரைக்கும் போட்டோ எடுத்தது இல்ல ஒண்ணா. இப்ப சேர்ந்து எடுறா, இன்ஸ்டால ஸ்டோரி போடுவோம். போட்டோ எடுத்துட்டா போச்சு, ஸ்டோரி போட்டு தெரிக்கணும். மூணு பேர் ஒரு கேங். ஜிமின் ஜங்குக் இவங்க 3 பேர் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன் பார்த்து ஜோஹப் கோவமா அந்த இடத்துக்கு வரோம். யார் நீங்க ஜிமின் ஜங்குக்? கேக்குறேன்ல, நீங்க ஜோஹப் தானே? நீங்க எதுக்கு அவங்க 3 பேரும் தேடுறீங்க? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்றா. என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க? நாங்க தான் அந்த ஜிமின் ஜங்குக். அதுக்கு என்னப்பா? நீங்க தான் ஜிமின் ஜங்குக்னு ஏன்டா சொல்றீங்களா? என்னடா அவன் லூசா இருப்பான் போல, நம்மள்ட்ட தானே வந்து கேட்டான். யார பத்திர லூசுன்னு சொல்ற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்க. முதல்ல எதுக்கு அந்த போட்டோ எடுத்த? இங்க பாறா, இதுல ஒரு பிரச்சனை. நீ எதுக்கு பேசுற? என் கையில என் போட்டோ, நான் போட்டோ எடுப்போம். உனக்கு எங்கடா? வார்த்தை அளந்து பேசுறா, நான் அடிச்சா நீ தாங்க மாட்டேன். எதுக்குடா அந்த போட்டோ எடுத்த? இன்ஸ்டாகிராம்ல பரப்புறதுக்கு தான் எடுத்தேன். அதெல்லாம் எதுக்கு உனக்கு? டேய் வாடா, நம்ம இங்கிருந்து போயிடலாம். அவனை பார்த்தா பைத்தியம் வரலாம் தெரியலடா. நீ வாடா, நம்ம போலாம். அவனை பார்த்தா திருப்பி அடிக்கிற மாதிரி இருக்கு, வா போயிடலாம். இருடா, அடி வரைக்கும் அலசி ஆராய்ச்சிட்டு போவோம். நம்ம கிட்டே லந்து பண்றானா அவன்? விடக்கூடாதுல்ல. செகண்ட் இயர்னா உன் இஷ்டத்துக்கு நீ ஆடுவியா? நாங்க ஆடுவோம் போற ஒரு ஆட்டம் ஃபர்ஸ்ட் இயர்லயே. உங்கள்கிட்ட பேசினாலும் நினைக்காது, நான் அடிச்சு காமிக்கிறேன்டா. அப்பாவியான வீமன் குக் தான் போட்டோ எடுத்தாங்கன்னு ஜோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள போட்டு அடிச்சு பின்னி எடுத்துடுறான். ஆனா வீமன் குக் இப்ப கேண்டீன்ல எடுத்த போட்டோ பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு காஃபி ஷாப் மேட்டரே புரியல. எங்கடா போனு கொடுங்கடா. எங்கடா அதுல போட்டோ காணோம்? அதுல தானே இருக்கு, எடுத்து பாருங்கண்ணே. உங்க கையில தானே வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களை எதுக்குன்னு அடிச்சீங்க? டேய் இதுல உங்க 3 பேர் போட்டோ தானே இருக்கு. காஃபி ஷாப்ல என்ன ஒயின் வச்சு எடுத்த போட்டோ எங்கடா? நான் அதை கேட்டு தானே உடனே கத்திட்டு இருக்கேன். திரும்ப மாட்டீங்களா நீங்க? காஃபி ஷாப்பா? அண்ணா நாங்க எங்க போட்டோ தானே செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தோம். நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்த செல்ஃபி பத்தி தானே பேசுறோம். காஃபி ஷாப் போட்டோ நாங்க எடுக்கல. என்னடா சொல்றீங்க? அப்புறம் யார் அந்த போட்டோ எடுத்தது? உங்களுக்கு தெரியாது? ரொம்ப நேரமா விவேக் ஜோஹப்புக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கேண்டீன்ல ஒரு ஓரமா உண்மையில போட்டோ எடுத்த பசங்க தூரமா நின்னுட்டு இருக்காங்க. என்னடா இது, நம்ம எடுத்த போட்டோக்கு விமன் குக் அடிவாங்கறானுங்க. சரி வாங்கிட்டு போட்டு விடு. ஜோஹப் அவங்க தான் போட்டோ எடுத்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டான் போல. டேய் ஜே என்னடா இங்க பாக்குறான்? அதான் அவனுக்கு தானே போட்டோ எடுத்தது, போய் புடிங்கனே. டேய் நீங்க தானே அது? நில்லுங்கடா. ஜோஹப் கஷ்டப்பட்டு அந்த பசங்களை பிடிச்சி அடிச்சு அவங்கள மன்னிப்பிக்க வச்சு அந்த போட்டோவை டெலிட் பண்ண வச்சிட்டோம். அண்ணா சாரிண்ணே சாரிண்ணே, அந்த பொண்ணு தான் உங்க பின்னாடி சுத்தி சொல்லிட்டு தானே போட்டோ எடுத்தோம். எங்களுக்கு சத்தியமா தெரியாதுண்ணே. இனிமேல் சத்தியமாட்டி பண்ண மாட்டோண்ணே. நாங்க போட்டோவே எடுக்க மாட்டோண்ணே. உங்க பின்னாடி நாங்க வர மாட்டோண்ணே. தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோண்ணே. என்ன விட்றா, அந்த பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணு உனக்கு தெரியுமாடா? அண்ணா சத்தியமா எடுக்க மாட்டோண்ணே. அக்காட்ட மன்னிப்பு கேட்ட சொல்லுங்கண்ணே. ஒரு வழியா ஜெஹூப் அவங்களை நல்லா அடிச்சுட்டு மன்னிச்சு விட்டுடுறோம். என்ன இந்த நேரத்துல ஜெஹூன் கால் பண்றா? ஹலோ ஏய் என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க? நான் என்ன பண்ணேன்? மறுபடியும் ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சா? ஆமாண்டி என்னாச்சு? அந்த ஜேஹோப் கிட்ட என்னன்னு சொல்லி தொலைஞ்ச? இன்னைக்கு அவன் கேண்டீனுக்கு வந்து அந்த வீமன் குக்க போட்டு அடிச்சு பொளந்து எடுத்துட்டான் தெரியுமா? ஏய் என்ன சொல்ற? சீரியஸாவா சொல்ற? ஆமாண்டி அந்த அடி போட்டு ஒரு கால் மணி நேரம் போட்டு அடிச்சுக்கிட்டே கிடந்தாங்க தெரியுமா? அப்புறம் அழுது கெஞ்சினானுங்க 3 பேரும். அதுக்கப்புறம் தான் ஜேஹோப் விட்டான். அப்ப அவனுக்கு தான் அந்த போட்டோ எடுத்தானுங்களா? அதுதான் இல்ல, வேற யாரும் எடுத்துட்டானுங்க. ஆனா பாவம் இவனுங்க அடி வாங்கிட்டானுங்க. அச்சோ அப்ப ஏமா செம்ம கால்ல இருக்க போறானுங்க. இருக்க மாட்டானுங்க. இப்ப ஜோ படிச்சான்ல, அதுலயே அவங்களுக்கு தெரியும் இனிமே ஒயன் கிட்ட உங்களுக்கு கூடாதுன்னு. எனக்கு பயமா இருக்குடி, இந்த ஜோ பத்திக்கிட்டே அடிச்சான். எனக்கு என்ன தெரியும், அந்த அளவுக்கு உங்களை அன்பு போல. அதெல்லாம் இல்ல, நேற்று காஃபி ஷாப்ல பேசுறப்ப அவனே சொன்னான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு. அதனாலதான் நானே ஒத்துக்கிட்டேன். ஓ அப்படியா? ஆமா நீ என்ன பாதியில காண போயிட்ட யூனிவர்சிட்டில இருந்து? நான் எங்க காண போனேன், என்ன துரத்தி விட்டுட்டாங்க. துரத்தி விட்டாங்களா? ஆமா, எனக்கு 2 நாள் சஸ்பெண்ட். என்னடி சொல்ற? நீ எந்த தப்புமே பண்ணலையே.
அதுக்கு என்ன பண்றது? அந்த ஆரம் சார் பத்தி உனக்கு தெரியாது? அவர் தப்பா பிடிச்சிட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு ஒரு நாள் பிரின்சிபல்கிட்ட கேட்டு. ஏய் இரு, நாளைக்கே நான் போய் கேட்டுட்டு வரேன். ஏய் வேணாம் விடுறி. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க அப்பா போலீஸ் தெரியுமா, நான் சொன்னா செய்வாரு பாரு. ஏய் உங்க அப்பா போலீஸா? ஏய் ஏட்டடி வெளிய சொல்லாத, நான் எஸ்எம்எஸ்ல வச்சிருக்கேன், வாயை முட்டுரு. சரி சரி சரி. அப்புறம் இன்னொரு பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. அது என்னது? ஒன்றும் இல்லை, அன்னைக்கு கேன்டீனில் உன் மேலே ட்ரெஸ்ஸில் தண்ணி ஊற்றிச்சு சொல்லிட்டு ஜின்னு அவனோட ஜாக்கெட் உன் மேலே போத்தி விட்டான்ல. ஆமாம், அதை வச்சு வேறு திரும்பவும் தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜின்னு நீ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது லவர்ஸ்ன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அட கடவுளே, பார்த்துக்கலாம் விடு, அது ஜின்னுக்கும் தெரியும், அவன் எதுவும் சொல்லலை, அவன் புரிஞ்சுக்கிட்டான். சரி ஓகே. நீ என்னென்னு பாரு, நான் முடிஞ்சா நாளைக்கு வீட்டுக்கு வந்து உன்னை பார்க்குறேன். ஓகேடி, பாய். பாய்.